டாபிக் லாங்குவேஜ் அக்யூசிஷன். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அக்யூசிஷன், செகண்ட் லாங்குவேஜ் அக்யூசிஷன்னு 2 இருக்கு. அதாவது L1 அண்ட் L2. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அக்யூசிஷன் அப்டின்னா, நம்ம பொறந்ததுலேருந்து நம்மளோட மதர் டங் இருக்குல்ல, அத வந்துட்டு நம்ம பேச கத்துக்கிறது. அது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அக்யூசிஷன். இதே இது செகண்ட் லாங்குவேஜ் அக்யூசிஷன் அப்டின்னா, டார்கெட் லாங்குவேஜ். டார்கெட் லாங்குவேஜ்னா எந்த லாங்குவேஜா வேணாலும் இருக்கலாம். நமக்கு இப்போதைக்கு இங்கிலீஷ் இருக்குல்ல, அது செகண்ட் லாங்குவேஜ் தானே. அத கத்துக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம்ல, அது பேர் தான் செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன். இப்போ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன்ல அந்த குழந்தை 4 ஸ்டேஜஸ்ல கத்துக்கும். ஓகேவா? அந்த 4 ஸ்டேஜஸ் என்னென்னன்னு பார்க்கலாம். அந்த மதர் டங்க அது கத்துக்கிற அந்த 4 ஸ்டேஜஸ். ஃபர்ஸ்ட்டு பிளாபிங் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல என்ன நடக்கும் அப்டின்னா, அந்த குழந்தை வந்துட்டு அம்மாவோட வாய்ஸ கொஞ்சம் கொஞ்சமா ரெகக்னைஸ் பண்ணுது, அ கவனிக்குது. ஓகேவா? அண்ட் இது எப்போ நடக்குதுன்னா, பொறந்து கொஞ்சம் வாரத்துக்குள்ளேயே இந்த ஸ்டேஜ் நடக்குது. இதுல 2 சப் ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ, இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, பொறந்ததுலேருந்து 8 மாசம் வரைக்கும் உள்ளது. இதுல என்ன நடக்கும்னா, குழந்தை வந்து அத சுத்தி இருக்கிற அந்த சரவுண்டிங்ஸ வந்துட்டு கத்துக்கும். என்னென்ன நடக்குது அப்படின்னு. பட் அந்த குழந்தை அதோட வாய்ஸ பேசுறதுக்குன்னு யூஸ் பண்ண ட்ரை கூட பண்ணாது. அட்லீஸ்ட் ஒரு 5 மாசத்துலேருந்து 8 மாசம் வரைக்கும் அந்த குழந்தை வந்துட்டு பேசவே ட்ரை பண்ணாது. ஜஸ்ட் சுத்தி என்ன நடக்குது? அத கவனிக்கும். இமிட்டேட் பண்ண லைட்டா ட்ரை பண்ணும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது ஃபர்ஸ்ட் சப் ஸ்டேஜ். 2வது சப் ஸ்டேஜ் என்ன அப்டின்னா, ஒருத்தங்க பேசுறாங்க, இல்லன்னா ஏதாவது ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தையும், ஒருத்தங்க பேசுற அந்த வார்த்தையும் அது ரிலேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஒரு வார்த்தைக்கு என்னென்ன சவுண்ட் அவங்க யூஸ் பண்றாங்க, அது எல்லாத்தையும் ரிலேட் பண்ண அந்த குழந்தை ட்ரை பண்ணும். அந்த புரிதலுமே கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். இது எப்போன்னா 8 மாசத்துலேருந்து 13 மாசம் வரைக்கும் இருக்கிற ஸ்டேஜ்ல. ஸோ இந்த டைம்ல கொஞ்சம் பிசிக்கலாவுமே அது ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். "இங்க வா" அப்படின்னு கூப்பிட்டா கொஞ்சம் நவுந்து வர்றது. அந்த மாதிரி கொஞ்சம் பிசிக்கலா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். போத் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணும். அதாவது வாய்மொழியா, அதான் வெர்பலாவும் கம்யூனிகேட் பண்ண பேச ஆரம்பிக்கும். இல்லாம நான் வெர்பல். நான் வெர்பல்ன்னு சொல்றப்போ, ஜெஸ்டர்ஸ் அந்த பாடி லாங்குவேஜும் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஏதாவது வேணும்னா கைய காமிக்கிறது, இல்லன்னா யாரையாச்சும் கூப்பிடுறது, அதுக்கெல்லாம் அந்த ஜெஸ்டர்ஸ் அது யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். 2வது ஸ்டேஜ் என்னன்னா, த ஒன் வேர்ட் ஸ்டேஜ் ஆர் ஹோலோஃப்ரேஸ்டிக் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல என்ன நடக்கும்னா, ஒரு வார்த்தை மட்டும் தான். ஒரு சென்டென்ஸ்க்கு பதிலா ஒரே ஒரு வார்த்தைய மட்டும் தான் அந்த குழந்தை யூஸ் பண்ணும். ஏதாவது தேவை இருக்கு அப்படின்னா, அத கேட்டுக்கிறதுக்காக அந்த குழந்தை இந்த ஒத்த வார்த்தையில யூஸ் பண்ணும். இந்த டைம்ல நவுன் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணும். 50% அந்த குழந்தையோட வெக்காபுலரி வந்துட்டு நவுனா தான் இருக்கும். மத்தபடி வெர்ப்ஸ் வேற உள்ள நம்மளோட அந்த லாங்குவேஜ் இதெல்லாமே 30% அந்த மாரி தான் இருக்கும். ஆக்ஷன் வேர்ட்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் அது யூஸ் பண்ணும். முக்காவாசி வந்துட்டு இதுலயே நவுன்லயே போயிரும். 3வது ஸ்டேஜ் என்னன்னா, த 2 வேர்ட் ஸ்டேஜ். 2 வேர்ட் ஸ்டேஜ் வந்துட்டு என்னன்னா, ஒரு சென்டென்ஸ்க்கு பதிலா இங்க 2 வார்த்தைய யூஸ் பண்ண ஆரம்பிக்குது குழந்தை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் 4வது ஸ்டேஜ் டெலகிராஃபிக் ஸ்டேஜ். டெலகிராஃபிக் ஸ்டேஜ் வந்துட்டு கிட்டத்தட்ட 3 வயசு ஆகுறப்போ இருக்கிற குழந்தை தான் டெலகிராஃபிக் ஸ்டேஜ்ல இருக்கு. அதாவது குட்டி குட்டி சவுண்டுக்கு இடையில டிஃபரன்ஸஸ் தெரியாது. கொஞ்சம் குழப்பும் பேசுறதுல. பட் இதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஓரளவுக்கு நல்லாவே பேச ஆரம்பிச்சிருக்கும். கொஞ்சம் அந்த சவுண்ட் வேரியேஷன்ஸ் அதால கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோதான். மெயின்லி இந்த கான்சனன்ட்ஸோட சவுண்ட்ஸ் கொஞ்சம் அதால பேச முடியாது.